तज्ज्ञ होते. त्यांनी नायगाव महाराष्ट्रात अनेक शैक्षणिक संस्थांची स्थापना केली होती. श्रीयुत वसंतराव बलवंतराव चव्हाण यांचं निधन 17व्या वर्षी 26 ऑगस्ट 2024ला तेलंगणाच्या काचीबोवली इथं झालं. श्रीयुत SK नुरुल इस्लाम पश्चिम बंगालचे बसीरहाट संसदीय क्षेत्राचे सदस्य होते. ते 15व्या लोकसभेचे देखील सदस्य होते. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கிடையே தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மக்களவைக்கு பிரதமர் மோடி மற்றும் எம்பிக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். सोलहवीं लोकसभा के सदस्य थे. श्री चौहान ने अनेक संसदीय समितियों में कार्य किया. इससे पूर्व चौहान महाराष्ट्र विधानसभा के सदस्य भी रहे. श्री हरिश्चंद्र देवराम चौहान का निधन 72 वर्ष की उम्र में 14 नवंबर 2024 को महाराष्ट्र के नासिक में हुआ. ये सभा நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர். இந்த கூட்டத்தொடரில் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட இருப்பதால் மக்களவையும் மாநிலங்களவை அமர்வுகளும் நாளை நடைபெறாது என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட்டத்தொடர் முழுவதும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருந்தது. நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள முதன்மை குழு அறையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சிவசேனா உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் மத்திய அரசு 16 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு பட்டியலிட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கடந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசு தீவிரம் காட்டி வருகிறது. எதிர்க்கட்சிகளால் கடும் எதிர்ப்பை சந்தித்த இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்ட குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழு மசோதா தொடர்பான அறிக்கையை குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் கடைசி நாளில் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதன்படி இந்த வாரமே அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாவை தவிர பஞ்சாப் நீதிமன்றங்கள் திருத்த மசோதா, வணிக கப்பல் மசோதா, கடலோர கப்பல் மசோதா, இந்திய துறைமுகங்கள் மசோதா உள்ளிட்ட மசோதாக்களும் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. மேலும் 2024-25ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான துணை மானிய கோரிக்கைகள் முதல் பகுதியும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு நிறைவேற்றப்படவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதாக்களும் எதுவும் இந்த தொடருக்கான மத்திய அரசு பட்டியலிடவில்லை என தகவல் தற்போது வந்திருக்கிறது. இருப்பினும் அந்த மசோதாவை வருகிற கூட்டத்தொடர்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு ஒரு திட்டம் தீட்டியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தவிர வணிக கப்பல், கடலோர கப்பல் போக்குவரத்து, துறைமுகம் குறித்த மசோதாக்களும் இந்த மக்களவையில் அறிமுகம் செய்து விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் மணிப்பூர் வன்முறை, லஞ்சம் வழக்கில் கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்டு பிறப்பித்தது குறித்து உள்ளிட்ட விவகாரங்களையும் முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஒரு திட்டம் தீட்டி இருக்கின்றனர். அதானி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதால் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் பெரும் புயல் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் குளிர்காலம் என்றாலும் இந்த கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் என்பதில் வெறும் எந்த சந்தேகமும் இல்லை.
அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதனிடையே இந்த கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலோசனை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் குறித்து அவர்கள் விவாதித்திருக்கின்றனர். இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன் செய்தியாளர் சந்தித்த பிரதமர் மோடி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மக்கள் பாதுகாப்பு வாழ்ந்து வருவதாக அவர் பெரிதும் தெரிவித்திருந்தார். மேலும் அதிகார பட்சியோடு போட்டியிட்ட கட்சியினரை மக்கள் நிராகரித்துள்ளனர் என்றும் மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க தம்மை அதாவது பாஜக கூட்டணியை தேர்வு செய்து அனுப்பியுள்ளதாகவும் அவர் பெரிதும் தெரிவித்திருந்தார். மக்களின் வாழ்வாதாரம் சிறக்க மேலும் பாடுபடுவோம் என்றும் உறுதியளித்த பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என அவர் பெரும் குற்றம் சாட்டியிருந்தார். அது போன்றவே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் ஒரு அமளியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நம்மை நம்பி வாக்களித்துள்ள மக்களுக்காக கல்வி, வேலை, பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இடையூறு ஏற்படுத்துவார்கள் என்றும் இந்தியா கூட்டணியை பிரதமர் மோடி சாடி பேசியிருக்கிறார். குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என எதிர்பார்ப்பதாகவும் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சியினர் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்ப வேண்டும், அதன்படி கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.